அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர். இந்த வீடியோல நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டாஸ்மாகால ஆண்கள் என்னமோ சந்தோஷமா தான் இருக்காங்க, ஆனா அதுல பாதிக்கப்படுறது பெண்கள் தான். சென்னை வியாசர்பாடி இங்க மது போதையில மிதுன் அப்படிங்கிற இளைஞர் தகராறு செஞ்சிருக்காரு. இத தாய் ராஜேஸ்வரி தட்டி கேட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய குத்தம் இல்ல? இதுக்காக ராஜேஸ்வரிய மகன் மிதுன் அரிவாளால வெட்டிட்டு தப்பி ஓடி இருக்காரு. காவல்துறை மிதுனை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கு. இது அண்மையில வந்த ஒரு செய்தி. ஆனா பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி இது சும்மா ஒரு எடுத்துக்காட்டு செய்தி தான். இது மாதிரி டாஸ்மாகால டெய்லி பெண்கள் பாதிப்புக்குள்ளாகிற சம்பவங்கள் ஏராளம். இன்னும் சொல்ல போனா தாராளம். பூ ஒண்ணு வாடும் போது அதுல முதல்ல வாடுற பகுதி அதோட இதழ்கள் தான். அது போலதான் டாஸ்மாக் அப்படிங்கிறது ஆண்களுக்கான தனித்துவமான ஒரு உலகம் போல தெரிஞ்சாலும் அந்த உலகத்துல அதிக அளவுல அல்லல சுமக்கிறது பெண்கள் தான். டாஸ்மாக் எந்தெந்த வகையில எல்லாம் பெண்களோட வாழ்க்கையில எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். முதல்ல கலாச்சார சீர்கேடு. மது குடிச்சிட்டு ஆண்கள் பேசுற தகாத வார்த்தைகளோ, மது மயக்கத்துல ஆடை அவிழ்றது கூட தெரியாம ஆண்கள் நடக்கிற அழகு நடையும் ஒட்டுமொத்த கலாச்சார சீரழிவு, பண்பாட்டு சீர்குலைவு. ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் இது உறுத்தலானதுதான். அப்படின்னாலும் இந்த சமூக சீர்கேட்டால அதிக அளவுல பதற்றத்துக்கும் பயத்துக்கும் ஆளாறது பெண்கள் தான். அதுலயும் பள்ளி கல்லூரி வேலைக்கு போற பெண்கள் டாஸ்மாக் கடை இருக்கிற பகுதி வழியா போக வேண்டி இருந்தா பயந்து ஒதுக்க வேண்டிய நிலை இருக்கு. அடுத்ததா மது அரக்கன் ஆண் ஒருத்தருக்குள்ள இறங்கிட்டானா குடும்ப வன்முறை தலை தூக்குது. குடிகார ஆண்களோட அடி உதை தாக்குதல்களை தாங்க வேண்டிய அவல நிலைக்கு பெண்கள் தள்ளப்படுறாங்க. அப்பப்போ கொலைகள் கூட நடக்குது. குடிய கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆண்களோட அதிக அளவிலான மது அருந்தும் பழக்கத்தால குடும்ப பொருளாதாரம் காத்துல பறக்குது. உழைச்சு சம்பாதிக்கிற பணம் எல்லாம் டாஸ்மாக் கடை பக்கம் போறதால பல வீடுகள் அரிசிக்கும் பருப்புக்கும் அல்லாடுற நிலை இருக்கு. இந்த பொருளாதார இழப்பால அதிக பாதிப்புக்குள்ளாகிறது பெண்கள் தான். சமூகத்தோட ஏசல் பேசல்களை அவங்க தான் சந்திக்க வேண்டியிருக்கு. கணவர் சம்பாதிக்கிற பணம் கைக்கும் வாய்க்கும் போதாம அடிப்படை பொருள்களை வாங்குற வசதி கூட இல்லாம வெறும் கையோட விம்மும் நிலைக்கு பெண்கள் ஆளாக்கப்படுறாங்க. தங்க நகைகள் தங்கா நகைகளாகி அடிக்கடி அடகு கடைக்கு போயிடுது. நகை மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற பாத்திரம் பண்டம் கூட அடிக்கடி சேட்டு கடைகளுக்கு தேடி போகிற நிலை இருக்கு. அதுலயும் திருவிழா பண்டிகை காலங்கள் வந்தா விதிமுறைகளை மீறி குறிப்பிட்ட நேரத்துல மூடாம இரவுல நெடுநேரம் வரைக்கும், ஏன் சில நேரங்கள்ல 24 மணி நேரம் கூட டாஸ்மாக் கடைகள் இருக்கு. இரவு பகல் இல்லாம நடக்கிற இந்த டாஸ்மாக் விற்பனையால பெண்கள் அனுபவிக்கிற கஷ்ட நஷ்டங்களை வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. டாஸ்மாக் மதுக்கடை ஆண்களோட உடல் நலத்தை ஒரு பக்கம் கெடுத்து குட்டிச்சவராக்க, மறுபக்கம் மது ஏற்படுத்துற மறைமுக சிக்கல்களால உடல் நலம் கெட்டு அதிக அளவுல உருக்குலைஞ்சு போறது பெண்கள் தான். டாஸ்மாக் பெண்களுக்கு செய்யற கேடு இதோடு முடியல. பெண்களுக்கு எதிரான கேலி பேச்சு, பாலியல் சீண்டல், பாலியல் துன்புறுத்தல், பாலியல் வன்கொடுமை, இது எல்லாம் பக்கபலமா இருக்கிறதோ டாஸ்மாக் தான். அந்த வகையில எப்பவுமே பாஸ்மாக் வாங்குறது டாஸ்மாக். எல்லாத்தையும் விட மேலா இளம் விதவைகளை அதிகம் உருவாக்குற ஒரு சத்தமில்லாத சாதனைய டாஸ்மாக் செஞ்சுட்டு வருது. 2023ஆம் ஆண்டு வந்த ஒரு வார இதழோட தகவலின்படி தஞ்சாவூர் கிட்ட ஒரே ஒரு டாஸ்மாக் மதுக்கடை ஒரு ஊராட்சியில மட்டும் 40 விதவைகளை உருவாக்கி இருக்கு. இந்த நேரம் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவங்களோட நினைவு பலருக்கு வந்திருக்கலாம். திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இளம் விதவைகள் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னவங்க கனிமொழி. அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்துட்ட நிலையில இப்போ திமுக ஆட்சியில இளம் விதவைகள் குறைஞ்சிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல பயந்து ஓட்டம் எடுத்தவரும் கனிமொழி தான். சரி, இப்போ மதுவால பாதிக்கப்படும் பெண்கள் பிரச்சனைக்கு மறுபடியும் வருவோம். தமிழகம் முழுக்க டாஸ்மாக் மது கடைகளை புதுசா திறக்கிறதுக்கு எதிராகவும் கடைகளை மூட கோரியும் பெண்கள் அப்பப்போ ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டுட்டு வராங்க. 2022ஆம் ஆண்டு அரிமளம் பகுதியில் நடந்த முற்றுகை போராட்டம், 2024ஆம் ஆண்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மேலாளத்தூர் சாலை, அழகன்குளம் கிராமம்னு பல பகுதிகளில் பெண்களோட போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு. ஆனாலும் என்ன, டாஸ்மாக் அரக்கன் ஓய்றதா இல்ல. அவனால பெண்களுக்கு ஏற்படுற தீமைகளோ ஓய்ந்த பாடு இல்ல. குடிய கெடுக்கும் அப்படின்னு டாஸ்மாக் கடைகளை எழுதி வச்சா மட்டும் போதாது. குடிப்பழக்கம் குடும்பத்துல இருக்க பெண்களை பாதிக்கும் அப்படின்னும் எழுதி வைக்கணும். அப்படி எழுதி வைக்கிறது தான் சரி இல்லையா? இனிமேல் அப்படி எழுதி வைப்பாங்களா?